ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாருதி ஈக்கோக்கு வந்து சிஎன்ஜி கிட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டு வருது, இது போட்டதுக்கு உண்டான ஒர்த் இருக்கா, அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்குதா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாருதி ஈக்கோட என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்தது 2022 மாடல். கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் ஆச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி மாருதி ஆம்னி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு எல்பிஜி கிட்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கேஸ். ஸோ இது வந்து 1 இயர் நான் பெட்ரோலில் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜிக்கு மாற்றிட்டேன். எதனால் சிஎன்ஜிக்கு நான் ஃபிட் பண்ண மாற்றிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரொம்ப மைலேஜ் கம்மியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 மேக்ஸிமம் 15 தான் கிடைக்கும் இந்த வண்டி பெட்ரோலில். ஸோ 1 இயர் பக்கம் ஓட்டிட்டு மந்த்லி நாங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட் போகிற மாதிரி இருந்தது. இந்த பெட்ரோலுக்கே பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக இருங்காட்டி காஸ்ட் அதிகமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி வந்து நான் வந்து சிஎன்ஜி போடலாங்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா நான் விசாரித்தேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பக்கம் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல சர்வீஸ் சென்டருமே இருக்குது. ஸோ இந்த சிஎன்ஜி கிட் பார்த்தீங்கன்னா எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற கோகிரிங்கிற சென்டரில் தான் நாங்கள் கிட் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் வண்டி காமிச்சிட்டு இதை எந்த மாதிரி போடலாம், இதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகும், எவ்வளோ கெப்பாசிட்டியில் போடலான்னு விசாரித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12, 14 10, 12, 14 3 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 கிலோ வேரியண்ட் தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட எம்டி டேங்கோட வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 70 கிலோ பக்கம் வருது. கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன் அவ்வளோ வெயிட் ஜாஸ்தியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜியோட அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி இருக்கும். அந்த பிஎஸ்ஐ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டேங்க்கில். ஸோ அதை வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அந்த டேங்கோட கெப்பாசிட்டி திக்னஸ் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு அவ்வளோ வெயிட் வருது. ஸோ நான் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 14 கிலோ வெயிட்டு தான் போட்டிருக்கிறேன். இந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜுங்கிற இடத்துல அந்த ஜிஆர்ஜி ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா பக்கத்துலேயே அந்த கோகிரிங்கிற சிஎன்ஜி கிட் இன்ஸ்டாலேஷன் சென்டர் அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போய் விசாரித்தாலும் உங்கள் வண்டி கொண்டு போய் காமிச்சாலே உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன டேங்க் போடலாம், எவ்வளோ கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குன்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போட்டவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கி நான் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, இது போட்டால் அந்தளவுக்கு ஒர்த்து இருக்குமா, இவ்வளோ செலவு பண்ணி போடுறங்காட்டி இருக்குன்னு நான் விசாரித்தேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட தான் விசாரித்தேன். மைலேஜுக்கு நல்லா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி எனக்கு காமிச்சாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லொவாட்டோ. ஸோ நான் போட்டிருக்கிற கிட் பார்த்தீங்கன்னா லொவாட்டோ கிட்டு. ஸ்டாகு பார்த்தீங்கன்னாலும் இப்போ அதுவும் நல்லாயிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லொவாட்டோ பார்த்து ஏன் நான் போட்டேன் அப்படிங்கிறதுனா, இதுக்கு முன்னாடி நான் மாருதி ஆம்னியில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு லொவாட்டோ கிட்ட போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் நல்லாயிருந்தது. ஸோ அதனால் அந்த லொவாட்டோங்கிற அந்த கம்பெனி பிராண்டு நல்லா இருந்துங்காட்டி அது போட்டுட்டேன். இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் கம்பெனி போடுற பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 சம்திங் சொன்னாங்க. 40 பக்கம் ஆகும் அப்படின்னாங்க. லொவாட்டோ போடுற பார்த்தீங்கன்னா 48,000 ஆகுன்னு சொன்னாங்க, 48,000. ஸோ அதோட இது கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி தான். இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 103 ரூபா பக்கம் இருக்குது. இன்றைக்கி ரேட்டுக்கு சிஎன்ஜியோட ரேட் பார்த்தீங்கன்னா அது கிலோன்னு தான் எடுத்துக்குவாங்க. ஒரு கிலோவோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு 77 ரூபா 93 பைசா தான் வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலை விட இது ஒரு கேஜியோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மைலேஜ் உங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கூல் ட்ரிப் யூஸ் பண்ணுறீங்க,
ஒரு பிஸ்னஸ்க்காக மெட்டீரியல் ஏற்றிட்டு போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்தளவுக்கு மைலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டி புதுசு எடுக்கிற பெட்ரோல் வேரியண்ட்டில் எடுக்கிற பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் ஓட்ட போகிறோம், சிஎன்ஜி வேண்டாம் எடுக்க வேண்டியதில்லை, டேரெக்டாக பெட்ரோல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் தான் விட்டேன். ஸோ கொஞ்ச நாள் நான் ஓட்டதுக்கப்புறம் 6 மந்த் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கே மந்த்லி பட்ஜெட் ஒரு 5,000 6,000 பக்கம் போயிடுது. அப்புறம் யோசித்து பார்த்தா இந்த வண்டியில் வந்து 100% 90% எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு 10% பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட மைலேஜ். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இப்போ இந்த சிஎன்ஜி நான் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபிட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பட்ஜெட் கம்மியாகுது. இதோட ஃபியூல் காஸ்ட்டும் சரி, மைலேஜ் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பூட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு உள்ளதை வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வச்சுட்டு போட்டு யாரோ ஆள் படுத்துருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே தான் டேங்க் இருக்குது. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஆல்ரெடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ லக்கேஜ் ஏற்றுறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பேஸ் வண்டி இது. ஸோ இதில் டேங்க் எங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊஃபர். இதுக்கு உள்ளதான் நான் டேங்க்கு இருக்குது. இந்த கார்ட்போர்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ஏற்றினோமா அந்த டேங்க் அடிப்படாமல் உரசாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி இந்த ஷீட்டு தனியாக செஞ்சு அதில் வச்சுருக்கிறேன். ரொம்ப இல்லை, சும்மா அந்த டேங்க் மேலே லைட்டாக வச்சுருக்கு, வேறு இன்னும் ஸ்க்ரூவெலாம் போட்டு ஃபிட் பண்ணல. இந்த டேங்க் மேலே அப்படியே எல் ஷேப்பில் செஞ்சு அந்த டேங்க் மேலே வச்சுருக்குறாங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து அதுக்கு அந்த சீட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல அந்த கேப்பில் வந்து டேங்க் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த சைடில் காமிக்கிற பாருங்க, நல்லா தெரியும். இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணி வச்சுருக்கோம், 2 இன்ச் தள்ளி இந்த இடத்துல போல்ட் போட்டு வச்சுருக்கிறோம். இது எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் சீட்டு முன்னாடி மூவ் பண்ணுறங்காட்டி வந்து உட்காரக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உட்காரக்கு கரெக்டாக தான் இருக்குது. சும்மா ஒரு 2 இன்ச் மட்டும்தான் மூவ் ஆகி முன்னாடி நிற்கும் சீட்டு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாமல் ஆடாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு, அந்த பிளாக் கலரில் உள்ள ஒரு பெல்ட் தெரியும். ஸோ இப்போ ஸ்டீலில் தான் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி டேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வைக்கணுன்ட்டு இல்லை, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு சீட் போட்டுக்கலாம். அந்த டேங்க் வந்து இந்த லாஸ்ட் ரோலையும் கூட வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு சீட் போட்டுக்கலாம், சென்டர் ஒரு சீட் போட்டுக்கலாம். அப்போ என்னாங்கன்னா டேங்க் வந்து லாஸ்ட்டில் வந்துடும். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி லக்கேஜ் யூஸ் போடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போடுறங்காட்டி அந்த டேங்க் வந்து உள்ள அந்த சீட்டுக்கு பின்னாடி அந்த கீழே ஒரு பல்ல மட்டும் கேப் இருக்கும், அந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் சீட்டு வாங்கி வைக்கிற பொருள் வந்து அது மேலே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்க நீட்டு இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவும் கிடைக்கும். டேங்க் இங்கே இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு ஃபீல் இருக்காது. ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேஸும் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி வந்து எந்த இடத்துல ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுற இந்த நாசில் பார்த்தீங்கன்னா வண்டியோட முன்னாடி ஃப்ரண்ட் சைடு தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அது கொடுத்துருக்காங்க அந்த நாசில். இந்த கேப்பை எடுத்துட்டு அவங்க ஒரு கிட்டு வச்சுருப்பாங்க, அதை ஃபிட் பண்ணி அதில் தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி முடிச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வந்து நேம் இந்த பிளேட் கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கே வந்து எங்கே போட்டிங்க, அது என்ன கிட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லி அந்த நேம் பிளேட் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணி இந்த கீழே ஒரு பைப் போய் வண்டிக்கு அடியில் கொண்டு போயிடுறாங்க. அந்த பைப் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷரான தாங்கக்கூடிய பைப் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவாட்டோ கிட்டு எல்லாமே செட்டாக அப்படியே வந்துடுது. அந்த லோவாட்டோட தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடியில் போய் இந்த டேங்கோட இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அடிப்பக்கமாக ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த பைப்பு கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜியில் வந்து இந்த வண்டி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சீட்டில். இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் இருக்குது. இது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஆன் ஆகிக்கும். பெட்ரோல் ஆன் ஆகி ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜிக்கு மாறிக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து இதை மேனுவலில் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. வண்டி பெட்ரோல் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே உங்களுக்கு சிஎன்ஜி மாறிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ரன்னில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி முடிய போகுது, லாஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு, தீரப்போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெட்ரோல் அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். சிஎன்ஜி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் டேங்க்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். அதனால் நீங்கள் இடையில வண்டி எங்கே நிறுத்தி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ஸ்டேஷன் இருக்கோ சிஎன்ஜி நீங்கள் போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கடைசியாக நான் நிறுத்தின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தான் நிறுத்தியிருக்கிறேன் இது பண்ணி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பெட்ரோலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிஎன்ஜி மாற்றிக்கங்க. அதே மாதிரி ஈவினிங் இல்லை நைட்டு நிறுத்துகிறப்போ வந்து நீங்கள் மறுபடியும் பெட்ரோலுக்கு மாற்றிட்டு வண்டி நிறுத்த சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணப்போ என்ன ஆகுன்னா உள்ள உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, பெட்ரோலோட ஃப்ளோ அந்த அடைக்கிற ப்ராப்ளமோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது சீக்கிரமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது வந்து பெட்ரோலில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு ரெட் பாயிண்ட் இருக்குது, மொத்தம் 5 பாயிண்ட்டு. இதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு சிஎன்ஜி இருக்குன்னு காமிக்கும். இப்போ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ சிஎன்ஜி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சிஎன்ஜி மாறிடுச்சு. பெட்ரோல் இருந்து ஆரஞ்சு அந்த பிளிங்க் ஆகிறது கட் ஆகி க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து சிஎன்ஜியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபில் பண்ணிட்டு வந்தால் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக சிஎன்ஜியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஓடுறப்பவும் சிஎன்ஜி ஓடுறதுக்கு பெரிய சவுண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. இன்ஜின் சவுண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சிஎன்ஜியில் ஓடுறப்போ ஏதாவது சவுண்டு அதிகமாக வரும், ஸ்மெல் வரும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சிஎன்ஜியில் ரன்னிங்கில் இருக்குது, ஆனில் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து வண்டி நிறுத்துறீங்க, முடிஞ்சது எல்லாருக்கும் போயிட்டு வந்தாச்சு, வண்டி ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெட்ரோலுக்கு மாற்றிக்கங்க, மாற்றிட்டு நைட் நிறுத்திக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் காலையில் வண்டி எடுக்கிறப்போ பெட்ரோலையே ஆன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிஎன்ஜி வந்து மாற்றிக்கங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ளோவும் கரெக்டாக போயிட்டுருக்குங்காட்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்னு தான் அந்த டெக்னீஷியன் அந்த சென்டரில் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சிஎன்ஜியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக இதோட ப்ரைஸ். ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு 77 ரூபா உழுகுது, பெட்ரோல் வந்து 103 ரூபா உழுகுது. அதே மாதிரி மைலேஜ் சேர்ந்து கிடைக்குதுங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸு, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் நியர்பை ஸ்டேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சென்னை இந்த 3 பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு மதுரை சைடு அந்த சைடு போயிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்னும் அந்தளவுக்கு வரல. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு வண்டியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாருதியில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி அவங்க ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட தயாரித்து கொண்டு வராங்க. சில மாருதி ஈக்கோ சரி, எஸ்பிரிசோ, அப்புறம் எர்டிகா, சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கிட்டோடைய கம்பெனி கிட்டாவே வருது. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் புது கார் எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிஎன்ஜி தேவைப்படுது, அதிகமாக ஓட்டுறேன், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அதிகமாக ஓட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சிஎன்ஜி ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருக்கா, நீங்கள் இருக்கிற பிளேஸ் பக்கத்தில் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இருக்கா, அடிக்கடி அடிக்கிற மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறவாங்க. இந்த கார்ட்போர்ட் சீட்டு வந்து தனியாக பண்ணனது நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 கிலோ. ஸோ அந்த 14 கிலோவில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோ அந்தளவுக்கு தான் ஃபில் ஆகும். ஏன் ஃபுல்லாக ஃபில் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பங்க்கில் இருக்கிற ப்ரெஷரை பொறுத்து தான் உங்களோட டேங்க்கு உள்ளே வந்து இந்த ப்ரெஷரை போய் உட்காரும்.
ஸோ பங்க்கில் நல்ல ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஒரு 11 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக போகும். நார்மல் ப்ரெஷரோட கம்மியாக தான் இருக்குன்னா 10 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ இந்த 4 மாதம் வந்து இந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நான் சந்திச்சேன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், பெரிய மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ இல்லை தேர்டு கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் வந்துச்சு. ஒரு ஜர்க்காய் ஒரு பவர் கம்மியாக டக்குன்னு மூவ் ஆகிற மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இது எனக்கு தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மாட்டினவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பார்க் ப்ளக் வரும். ஒரு 10,000 ஒன்ஸ் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. நான் வண்டி எடுத்துலேருந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த ப்ராப்ளம். அதே மாதிரி எனக்கு அந்த லேகிங் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த மாட்டி கொடுத்த டெக்னீஷியன்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. அவரும் அதே சொன்னார், நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் மாற்றினா வந்து இது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு 4 ஸ்பார்க் ப்ளக் வாங்கிட்டு போய் அவங்ககிட்டே கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக வண்டி ஓடுது. எப்படி பெட்ரோலில் எப்படி எந்த மாதிரி பண்ணி ஓடிட்டு இருக்குதோ ஸோ அதே சேம் சிஎன்ஜியில் எனக்கு ஓடிட்டுருக்குது. வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏதாவது லோடு போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு 5-10% மட்டும் உங்களுக்கு பவர் கம்மியாகுது. பெட்ரோலில் ஓடுறதுக்கும் சிஎன்ஜியில் ஓடுறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படியும் எந்த வண்டியாக இருந்தாலும் இருக்கும். அதை விட இதோட வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பெருசாக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சடன் பிக்கப் வந்து உங்களுக்கு இருக்காது சிஎன்ஜியில். பெட்ரோல் மாதிரி சடன் பிக்கப் இருக்காது, ரன்னிங் பிக்கப் இருக்கும். ஒரு லோடு போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு வண்டி இந்த வண்டியில் ஒரு 7 பேர் உட்காந்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சடனாக ரேஸ் பண்ணுறதுக்கு போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும். பட் ரன்னிங் பிக்கப் இருக்குது. அது ஒன்றும் பெரிய மேஜர் ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ இந்த வண்டிக்கு உண்டான மைலேஜ் வந்து சிஎன்ஜி போட்டதுக்கப்புறம் 24 to 26 வரைக்கும் எனக்கு கிடைக்கிது. ஸோ மைலேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற விதத்தில் பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம லோடு போடுறது, வண்டியோட ஏர் ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து தான் அந்த மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு வண்டிக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வண்டியோட ஓட்டம் அதிகமாக இருக்குது, பெட்ரோல் போட்டு வந்து உங்களுக்கு நாள் கட்ட மாட்டேங்குது அப்படிங்கன்னா நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி போடலாம். சிஎன்ஜி போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து உங்கள் வண்டியில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் அந்த சென்டரில் போய் விசாரிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் என்னங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று என்ன சொல்லிட்டேன். ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, சிஎன்ஜி கண்டிப்பாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். என்னென்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சிஎன்ஜி போடுறதுக்கு லவோட்டா கிட் வந்து 48,000 ரூபாய் ஆச்சு. உங்களுக்கு 40,000 ரூபாய் வேரியண்ட்லேயும் வேறு ஸ்டாக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கிட்டு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ இருக்குங்க எல்லாமே பார்த்துட்டோம். சிஎன்ஜி போட்டதுக்கப்புறம் இதுக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே செக் பண்ணிட்டோம். போடுறதுக்கு முன்னாடி பெட்ரோலோட மைலேஜ் மட்டும்தான் இதோட பெரிய மைனஸாக இருந்தது. இப்போ அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரி மைலேஜ் கம்மியாக இருக்குது, சிஎன்ஜி போட வேண்டிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அட்ரஸோட இது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.